எல்லாருக்கும் நன்றி. இந்த நாள் கிறிஸ்மஸ் நாளுனால உங்களை எல்லாரையும் நான் சந்திக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த நாள் கிறிஸ்மஸ்ஸு. ஸோ இந்த கிறிஸ்மஸ் எல்லாருமே கொண்டாடுங்க. எல்லோரும் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் ஃபேமிலியோடு கொண்டாடுங்க. கிறிஸ்மஸுங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். கிறிஸ்துவர்கள் மட்டும் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை இல்லை. இயேசு சொல்கிற உலக இரட்சகர், அவர் இந்த உலகத்துக்காக வந்து பிறந்திருக்கிறார். உலக ஜனங்களுக்காகவே வந்து பிறந்திருக்கிறார். அனைத்து ஜனங்களையும் நேசிக்கிறார். ஸோ எல்லா நாடுகளும், எல்லா ஜனங்களும், எல்லா மொழிகளும், எல்லா பட்டணங்களும், அத்தனை கோடி ஜனங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். இயேசு எல்லா ஜனங்களுக்காக அன்பு செலுத்தினார். தன் சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். அவர் உயிர்த்தெழுந்தார். மீண்டும் வரப்போகிறவராக இருக்கிறாரு. ஏன்னா அவர் பிறந்த ஒரு நாளின் இந்த நாள் முன்னிட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. இந்த கிறிஸ்மஸுங்கிறது எல்லாருமே கொண்டாட வேண்டும். எல்லாருமே ஒரு பண்டிகையாக, ஒரு ஆனிவர்சரியாக கொண்டாடுங்க. எல்லா வீட்லேயும் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கட்டும் நான் ஆசைப்படுகிறேன். நான் கர்த்தர்கிட்ட வேண்டுகிறேன். இந்த கிறிஸ்மஸில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றின் நன்மைகளும் நடக்கட்டும். எல்லாவற்றையும் குறைகளும் மாறட்டும், பிரச்சனைகளும் மாறட்டும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தோல்வியாக இருக்குதோ அதெல்லாம் நன்மைக்கு எதுவாக மாற வேண்டும் என்று நான் கர்த்தர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நான் வேண்டுகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ்ஸு நான் சொன்னது போல் கிறிஸ்தவர் மட்டும் கொண்டாடுறதில்ல, எல்லா மொழித்தாளரும், எல்லா ஜனங்களும் எல்லோரும் கொண்டாடுற ஒரு பண்டிகை. இது ஒரு பொதுவான ஒரு பண்டிகை, பொதுவான ஒரு கிறிஸ்மஸ்னு ஒரு விசேஷமான நாள். அதனால் கிறிஸ்தவர்கள் தான் கொண்டாட வேண்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே கொண்டாடுங்க. எல்லோரும் இந்த நாளை முன்னிட்டு சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். எப்பவும் கடவுள் நம்மளோடும் உங்களோடும் இருப்பதாக. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.